பகுதி நேர ஆசிரியர்கள் சிறப்பு மதிப்பெண்கள் மூலம் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என சட்டசபையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டசபையில் ஆளுநர் உரை மீதான விவாதத்தில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் மேலும் 1,00,000 வீடுகள் கட்டப்படும், ரூபாய் 1088 கோடி மதிப்பீட்டில் கிராம சாலைகள் மேம்படுத்தப்படும், அங்கன்வாடி உதவியாளர், சமையலர், உதவியாளர், தூய்மை பணியாளர்களுக்கான சிறப்பு ஓய்வூதியம் ரூபாய் 3,000 உயர்த்தப்படும் என்றார். அங்கன்வாடி ஊழியர், ஊராட்சி செயலாளர்கள் ஓய்வூதிய தொகை ரூபாய் 2,000 இருந்து 3,400 உயர்த்தி வழங்கப்படும். பணி நிறைவு பெறும் நாளில் தரப்படும் ஒட்டுமொத்த தொகை ரூபாய் 50,000 இருந்து ரூபாய் 1,00,000 உயர்த்தி வழங்கப்படும். குடும்ப ஓய்வூதியமாக ரூபாய் 1,200 சிறப்பு ஓய்வூதியம் பெறும் பணியாளர் குடும்பத்திற்கு ரூபாய் 1,100 ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று கூறினார். அரசு பள்ளிகளில் காலியாக இருக்கக்கூடிய நிரந்தர ஆசிரியர் பணியிடங்களில் பகுதி நேர ஆசிரியர்கள் நியமனம் செய்வதற்கு ஏதுவாக இதற்கான தேர்வுகளில் பகுதி நேர ஆசிரியர்களின் பணிக்காலத்தை அடிப்படையாக கொண்டு அவர்களுக்கு சிறப்பு மதிப்பெண் அளிக்கப்படும். இதற்கான ஆணைகள் விரைவில் வெளியிடப்படும் என்றும் அவர் அப்போது தெரிவித்தார்.